உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 37வது அதிகாரமாக உள்ள அவா அறுத்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 367வது திருக்குறளை காணப்போகின்றோம். அவா அறுத்தல் என்பதற்கு ஆசையை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 367வது திருக்குறளை காண்போம். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டு மாற்றான் வரும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டு மாற்றான் வரும். இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். ஒருவன் ஆசையை முற்றிலும் ஒழித்துவிட்டால் தான் அழியாமல் இருக்க தேவையான அனைத்து நல்ல செயல்களும் அவனிடம் தானே வந்து சேரும் என்பது இக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒருவன் ஆசையை முற்றிலும் ஒழித்துவிட்டால் தான் அழியாமல் இருக்க தேவையான அனைத்துவையான நல்ல செயல்கள் அனைத்தும் அவனிடம் தானே வந்து சேர்ந்துவிடும் என்பது இக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாம் ஆசையை முற்றிலும் ஒழித்துவிட்டால் எல்லா வகையான நன்மைகளும் நம்மை வந்து சேர்ந்துவிடும் என்று வள்ளுவர் வாக்குரைத்துள்ளார். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.